வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலுக்கான டெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் இப்போ டிஎன்யூ எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனும் வரப்போகுது. இப்போ டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தமிழில் வந்துட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் இன்னைக்கு பயிற்சி வினாத்தாள் 3 தாங்க பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பாருங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ்ங்க. இந்த தீபாவளி வந்தாலும் பண்டிகைகள் வந்தாலும் நம்மளோட டைம் படிப்பதற்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி தாங்க ஆகணும். எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. அப்படி ரீசன் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெற்றி நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். சரிங்களா? ஸோ எந்த ரீசனும் சொல்லாம இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்டிகை வருஷத்துல ஒரு தடவை தாங்க வருது, கொண்டாடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டாடுங்க தாராளமா. அண்ட் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தை 1, அதாவது தை 1 அதுதான் பொங்கல் திருநாளா நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் அங்க அப்போதுதான் தொடங்குகிறதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் இது ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றத. இப்ப திருவள்ளுவர் ஆண்டுனா தை 1, திருவள்ளுவர் தினம்னா தை 2. எப்படிங்க இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்டு தினம் இருக்கா. இப்ப இது என்னது, ஆண்டுறது உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் வரும். அடுத்துக்கு தான் இந்த தீ வரும் இல்லையா. அப்போ உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் வருது. அப்ப தை 1 தான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்ப தினம்னு கேட்டாங்கன்னா தை 2 அது 2வதா தான் வரும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப 3rd கொஸ்டினுக்கு போலாம். அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படும் மாநிலங்கள் எவை? அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தான் அறுவடை திருநாள பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவோம். ஆனா ஒவ்வொரு மாநிலங்களையும் இதை டிஃப்ரெண்டா கொண்டாடுவாங்க. கேரளால ஓணம்னு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. இப்ப மகர சங்கராந்தி அப்படின்னு எந்தெந்த மாநிலங்கள்ல கொண்டாடுறாங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்களிலும் அறுவடை திருநாளை வந்து மகர சங்கராந்தி அப்படின்ற பெயர்ல தான் அவங்க கொண்டாடிட்டு வராங்க. அடுத்து பாருங்க, அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான்ல என்னவா கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தராயன் அப்படின்ற பெயர்ல கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல ஊர் நேம் மாநிலங்கள் நேம் கொடுத்துட்டு அத ஊர்ல வந்துட்டு அறுவடை திருநாளை என்ன பெயர்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. அடுத்து பாருங்க, சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிற்பக்கலை 4 வகைகள்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத நான் எழுதிக்க பாருங்க. நிவாரண சிற்பம், செயற்கை சிற்பம், கழித்தல் சிற்பம், வார்ப்பு சிற்பம். இதுதான் 4 வகை சிற்பங்கள் அப்படின்னு சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா நரசிம்மவர்ம பல்லவன். நரசிம்மவர்ம பல்லவனை தான் நம்ம என்னன்னு நிக்நேம்ல அழைக்கிறோம், மாமல்லன் அப்படின்னு அழைக்கிறோம். மைங்கொலி எழுத்துக்கள் தமிழ்ல எத்தனை மைங்கொலி எழுத்துக்கள் இருக்குன்னா 8. மைங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா அதோடைய ஒலிப்பு முறையில வந்துட்டு மயக்கம் இருக்கும். அதாவது நம்ம ஒரு அந்த எழுத்தை சொன்னாலே எந்த எழுத்து வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுதான் மைங்கொலி எழுத்துக்கள். இப்ப இந்த ந ல ர ர ர இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? திருப்பி எழுதிருக்கணும். 1 2 3 4 5 6 7 ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. இருங்க வர ஒரு எழுத்து 2 எழுத்து திருப்பி எழுதிருக்கா. அது என்ன எழுத்துன்னு பாத்துக்கோங்க. ஆனா மைங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 3 4 5 6 7 இன்னும் ஒரு எழுத்து எது அப்படின்னு யோசிக்கிறேன். இது 2 வராது. இது 2 திருப்பி எழுதி வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா? கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. துரைராசு. எல்லா ஆசிரியருடைய இயற்பெயர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. சரிங்களா? கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அடுத்து பாருங்க, எக்களிப்பு சொல்லின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. எக்களிப்பு அப்படின்னா என்னன்னா பெரும் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு மீனிங், பெரும் மகிழ்ச்சி. அடுத்து நெய்தல் திணைக்கான பூ என்னன்னா தாழம்பூ. எந்தெந்த திணைக்கு என்னென்ன கடவுள், என்னென்ன தொழில் செய்யறாங்க, அங்க இருக்க மக்களை என்னன்னு கூப்பிடுறாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். முக்கியமா அங்க என்ன பண் வாசிச்சாங்க அதெல்லாம் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை தொகுத்தவர் யாருன்னா சு. சக்திவேல். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா சு. சக்திவேலு.
அடுத்து பாருங்க, இது எல்லாமே கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, கலை சொற்கள்ல அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின் தான் இது. நம்ம பார்க்கலாம். என்னன்னா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா வரை ஓலை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. அதாவது கிரெடிட் கார்டு வச்சுதான் நம்ம வந்து நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்ப கடன் வாங்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் அட்டை. கரன்சி நோட்னா பணத்தாள், செக்குனா காசோலை, செக் கொடுத்துதான் காசு எடுக்க முடியும், அப்ப செக்குனா காசோலை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அகநானூறு. சரிங்களா, அகநானூர்ல தான் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ளன. கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? சீனா. சீனால இருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. தமிழ்ல சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு, அ, இ, உ. ஆனா இப்போ ஊ வந்து பயன்பாட்டுல இல்ல, அ, இ மட்டும்தான் நம்ம சுட்டெழுத்துக்களை பயன்பாட்டுல வச்சிருக்கோம். மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுனா ஏ. சரிங்களா, ஏன்ற எழுத்து தான் வினா சொல்றதுக்கு மொழியின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யாருன்னா தாராபாரதி. சரிங்களா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் தாராபாரதி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். சரிங்களா, தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணனா ராசகோபாலனா? ஐயோ சாரி, இது வந்து நான் பார்த்துட்டு சொல்றேங்க, ராசகோபாலன் நினைக்கிறேன். நான் வந்து மாத்தி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு செக் பண்ணி நான் கமெண்ட்ல பின் பண்றேன். சரிங்களா, தாராபாரதியின் இயற்பெயர் என்ன அப்படின்றத பாருங்க. தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் எதுனா மதுரை. சரிங்களா, மதுரை. தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் மதுரை. காந்தியடிகள் யாரிடம் தமிழ் கற்க விரும்பினார்? உவேசா. உவேசாவிடம் இருந்துதான் காந்தியடிகள் தமிழை கற்க விரும்பினார். வேலு நாச்சியாரின் காலம் என்னன்னா 1730 அதுல இருந்து 1796 வரைக்கும். இவங்கதான் வந்து வீரமங்கை அப்படின்ற பெயர்ல நம்ம அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்மளோட வீரமங்கை வேலு நாச்சியார் தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணி எல்லாருமே. வீரமங்கை வேலு நாச்சியார். அடுத்து வ.உ.சி அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த நாள். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. அக்டோபர் 6, 1906. 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 16, 1906. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்னன்னா உரிச்சொல். நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது இதெல்லாம் எங்கடா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா எல்லாமே வந்துட்டு நம்ம இப்ப நான் சில இது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயே இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது. எல்லாமே புக்ஸ் ஹவுஸ்ல தான் இருக்கு. என்ன ஒண்ணு, நம்ம ரிவிஷன் பண்ண மறந்துன்ற காரணத்தினால நம்மளுக்கு கொஸ்டின் எங்கெந்தரா வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, உரிச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்னது? உரிச்சொல். தாயுமானவர் யாரிடம் கணக்கராக பணிபுரிந்தார்னா விசய ரகுநாத சொக்கலிங்கர். இவர்கிட்டதான் தாயுமானவர் கணக்கராக பணிபுரிந்தார். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தாயுமானவர் பாடல்கள். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பாருங்க, கலில் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? லெபனான். லெபனான் நாட்டை சார்ந்தவர் தான் கலில் கிப்ரான். அடுத்து பாருங்க, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். இந்த வரிகள் யார் சொன்னது? இதெல்லாம் நிறைய கேக்குறாங்க நம்மளுக்கு, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. மணிமேகலை யாரிடம் முதலில் பிச்சை ஏற்றால்? யாரிடம்னா ஆதிரை. சரிங்களா, ஆதிரையிடம் தான் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றால். உபபாண்டவம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். சரிங்களா, உபபாண்டவம் என்னும் நூலின் ஆசிரியர் யாரு? எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து பாருங்க, பறவை என்பது என்னன்னா காரண பொது பெயர். காரணமா, ஏன்னா அது பறக்கிறதுனால அது பறவை. அது மட்டும் இல்லாம எல்லா பறவைகளுக்கும் குறிப்பிடுற ஒரு பொது பெயர்ன்றதுனாலதான் பறவை அப்படின்றத காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து வளையல், மரங்கொத்தி என்பவை காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து மரம் கொத்தது காரணத்தினால மரங்கொத்தி. அது மட்டும் இல்லாம இது ஒரு பறவைக்கு குறிப்பிடுற ஒரு சிறப்பான பெயர் இல்லைங்களா. இது வந்து பொது பெயர் கிடையாது. பொது பெயர்னா எல்லாத்துக்கும் குறிப்பிடுறது. ஆனா மரங்கொத்தின்றது ஒரு வகை பறவை, அது அதுக்கு மட்டும்தான் குறிப்பிடுவோம். சோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப ஆசிய ஜோதி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகர். ஆசிய ஜோதி யாருடைய நூல்னு பாத்தீங்கன்னா புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் தான் ஆசிய ஜோதி. இதை எழுதினது யாரு? கவிமணி தேசிக விநாயகனார். கும்பி என்பதன் பொருள் என்ன? கும்பி அப்படின்னா என்னது? வயிறு. கும்பி அப்படின்னா வயிறு.
குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆனா இப்படி கேட்கல. யாருக்கு வந்து நோபல் பரிசு வந்து கொடுத்தாங்க குழந்தைகளுக்காக பாடுபட்டதுக்காக அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி தான் குழந்தைகளுக்காக பாடுபட்டாரு. அதுக்காக அவருக்கு வந்து நோபல் பரிசும் கொடுத்திருக்காங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யார் சொல்லியிருக்காங்க? அன்னை தெரேசா. அன்னை தெரேசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கை அப்படின்னா நீ சாகுற வரைக்கும் இருக்கிறது வாழ்க்கை இல்லை, மற்றொரு மனதில் நீ எவ்வளவு நாள் வாழ்றியோ அது வரைக்குமே. இப்ப கூட நம்ம அன்னை தெரேசாவை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அவங்க இன்னுமே நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாரு? வள்ளலாறு. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. வடலூர்ல இது வச்சிருக்காங்க இல்லையா, சங்கம் வச்சிருக்காங்க. அந்த டெய்லியுமே ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு அவர் போட்டுட்டு இருக்காரு. அதுதான் வந்துட்டு வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுடன் கூறுவது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இயல்பு நவர்ச்சீர் அணி. அதாவது ஒரு பொருளின் இயல்பை அப்படியே இருக்கிறத அப்படியே சொல்றதுக்கு பேரு இயல்பு நவர்ச்சீர் அணி. அதுவே ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆஹா ஓஹோ அப்படி இப்படி அந்த மாதிரி மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உயர்வு நவர்ச்சீர் அணி. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து உழவர் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றிணை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க 6th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு ஒரு டேபிளர் காலம் இருக்குங்க. அதுல எந்தெந்த சொல் எந்தெந்த நூல்ல முதல்ல பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் எது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண். இந்த திருக்குறள் தான் அப்துல் கலாமுக்கு ரொம்பவுமே பிடித்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னா கர்ம வீரர் காமராசர். காமராசருடைய பெயர் தான் சென்னையில இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வச்சிருக்காங்க. ஆசியா கண்டத்திலே 2வது பெரிய நூலகம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முதல் பெரிய நூலகம்னா சீனால இருக்கு. 2வது பெரிய நூலகம்னா நம்மளுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கு. கருணாநிதி ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காந்தியடிகள் முதலாக சென்னைக்கு வந்து ஆண்டியது 1919. சரிங்களா? அப்போதான் காந்தி முதல்ல சென்னைக்கு வராரு. உடையாளுக்கு நடுக்கல் நட்டு வழிபாடு செய்தவர் யாருன்னா வேலு நாச்சியார். யாருங்க இந்த உடையாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த உடையாள் இவங்க வந்து ஆடு மேய்க்கும் பெண் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை வந்து பிடித்து வைத்துக் கொண்டு வேலு நாச்சியார் இருக்கும் இடத்தை வந்து காட்டி கொடுக்க சொல்றாங்க. ஆனா உடையாள் வந்து என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையர்களால கொல்லப்படுறாங்க. சோ இவங்களுடைய அதாவது தியாகத்தை பாராட்டும் வகையில வேலு நாச்சியார் வந்து இவங்களுக்கு நடுக்கல் நட்டிருப்பாங்க. இது வந்து யாருடைய யோசனையில இந்த நடுக்களை வச்சிருப்பாங்கன்னா அவங்களுடைய அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவங்களுடைய ஆலோசனைப்படிதான் இந்த நடுக்களை நட்டிருப்பாரு. அவரு தான் இந்த ஆலோசனையை கொடுத்திருப்பாரு. அவங்களுக்காக ஒரு நடுக்கல்னு நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஹிஸ்டரியில நிறைய பெரிய கதையாவே நம்மளுக்கு வரும். 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யாருன்னா காந்தி. இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? காந்தி. அடுத்து பாருங்க, கண்ணி என்பதன் பொருள் என்ன? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பராபர கண்ணி யார் எழுதுனதுன்னா தாயுமானவர். கண்ணி அப்படின்னா என்னன்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 2018ஆம் ஆண்டில் சஞ்சாரம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். சஞ்சாரம் அப்படின்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது எப்போது அவருக்கு கிடைச்சிருக்க? 2018ஆம் ஆண்டு. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் இது வந்து என்னன்னா ஒரு வேறுபாடு. இது வந்து நம்மளுக்கு அப்படி கூட கொடுக்கலாம். எப்படி கேக்குறாங்கன்னு பாருங்க. ஓர் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும், ஒரு எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான். உயிர் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுதாங்க இது டிஃபரன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, வஉசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பாருன்னா பாரதியார். பாரதியாரோட பாடல்களை தான் வஉசி விரும்பி கேட்டதா சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.